விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து தென்காசி போற வழியில ராஜபாளையம் தாண்டின உடனே கொஞ்சம் தூரத்துல அமிழ் அப்படின்னு ஒரு விடுதி வரும். அதை கடந்து கொஞ்சம் தூரம் போனா சாலைக்கு இடதுபுறத்துல குள்ளங்கொண்டான் கம்மா இருக்கு. அந்த கம்மாய்க்குள்ள இருக்கிற ஒரு வரலாற்று சின்னத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இடத்த கவனமா பார்த்துக்கோங்க. இது வழியா தான் போனோம். இடது பக்கமா திரும்பினா ஒரு வண்டி பாதை வரும். எப்பவும் போலதான் நேரத்தை விரயம் பண்ண வேணா, நேரா விஷயத்துக்கு வாத்தோலான்னு சொல்றவங்க காணொலியோட 3வது நிமிஷம் 41வது நொடிக்கு போய்க்கலாம். இல்ல கம்மாக்குள்ள எப்படி வழி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும், அதோட கூடுதலா சில பயண துணுக்குகளையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கூடவே வாங்க, பேசிட்டே போலாம். யூடியூப்லயும் ஃபேஸ்புக் கமெண்ட்லயும் ஏன் கூகுள் மேப் லொகேஷன் போட மாட்டேங்கிறேன்னு நிறைய பேர் கேக்குறீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு படி அதிகமா போய் நாங்க எளிதா வழி கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு தான் கூகுள் மேப் லிங்க் போட மாட்டேங்கிறேன்னு திட்டுறீங்க. அந்த தோழர்களுக்கு என்னோட தாழ்மையான பதில், நான் கூகுள் மேப் லொகேஷன் போட்டாதான் உங்களுக்கு லொகேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமா போகும். எதனால அப்படின்னா, நம்ம போற இடங்கள் பெரும்பாலும் காட்டுக்குள்ளேயும் கம்மாக்குள்ளேயும் தாங்க இருக்கு. நானும் கூகுள் மேப் பயன்படுத்துறது இல்ல. சம்பந்தப்பட்ட ஊரை சேர்ந்த தம்பிகளோ அல்லது நண்பர்களோ வந்தா அவங்க கூட தான் போவேன். அப்படி இல்லை அப்படின்னா பாதை கேட்டு கேட்டு தான் போயிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க போகும்போது பாதையை கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாது அப்படின்னு தான் முழு பாதையையும் காணொலியில பதிவு செய்யறேன். அதனால இனிமே ஏன் கூகுள் மேப் போட மாட்டேங்கிறேன்னு திட்டாதீங்க. இப்போ நம்ம ஒரு கம்மாயோட கரைக்கு மேலதான் போயிட்டு இருக்கோம். பாதை கொஞ்சம் அகலமா தான் இருக்கு. டெம்போ வேன்லாம் கூட போகுது. ஆனா நீங்க இங்க வர்றதா இருந்தீங்க அப்படின்னா இருசக்கர வாகனத்துல வர்றதான் எளிமையானது. ஏன்னா நீங்க கார்ல வரும்போது எதிர்த்தாப்புல டெம்போ வந்துருச்சு அப்படின்னா விலகிறது கொஞ்சம் கஷ்டமா போயிடும். இவ்வளவு நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இது வரைக்கும் நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ் உட்பட 150 வீடியோவுக்கு மேல பதிவு பண்ணியிருக்கோம். இதுல கோயில்களை விட கிணறு, கண்மாய், மடை, சுனை இந்த மாதிரி நீர்நிலைகள்ல பதிவான கல்வெட்டுகளை தான் நாம அதிகமா பதிவு செஞ்சிருக்கோம். இது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு 10 செகண்ட் டைம் எடுத்து யோசிச்சு பாருங்களேன். பேசிட்டே இடத்துக்கு வந்துட்டோம். இந்த ஆலமரத்தை லேண்ட்மார்க்கா வச்சுக்கோங்க. இதுக்கு மேல நடந்துதான் போகணும். சரி, இப்போ மறுபடியும் விஷயத்துக்கு வருவோம். எதனால நம்ம நீர்நிலை சார்ந்த கல்வெட்டுகளை அதிகமா பதிவு செஞ்சிருக்கோம்? ஏன் அப்படின்னா, நம்ம பாண்டிய நாடு மேற்கு தொடர்ச்சி மலையோட மலை மறைவு பிரதேசத்துல இருக்கு. இங்க மழை பெய்யுற அளவு குறைவா இருக்கும். அதனாலதாங்க நம்ம பாண்டிய மன்னர்களும் அவங்களுக்கு கீழே இருந்த சிற்றரசர்களும் கோயில்கள் அமைச்சதுக்கு இணையா நீர் மேலாண்மை திட்டங்களை நிறைய கட்டமைச்சாங்க. அதுக்கு சான்று ஜமீன் இழந்தை குளத்துல நம்ம பார்த்த 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழன் தலை கொண்ட வீரபாண்டியனோட மடைத்தூண் கல்வெட்டுல இருந்து இப்ப நாம பார்க்க போற 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கொல்லங்கொண்டான் வென்று மாலையிட்ட வீரபாண்டியன் மடைத்தூண் வரைக்கும் இருக்கிற ஏராளமான கல்வெட்டு சான்றுகள். கம்மாய்க்குள்ளதாங்க இறங்கி நடந்து போயிட்டு இருக்கோம். நீங்க இங்க வர்றதா முடிவு பண்ணீங்க அப்படின்னா தண்ணி இருக்கான்னு விசாரிச்சுட்டு வாங்க. ஏன்னா தண்ணி இருந்தா இந்த இடத்துல நடந்து வர முடியாது. அதே மாதிரி கரையில இருந்து நேரா மடைத்தூண் இருக்கிற இடத்துக்கு இறங்க முடியாது. நிறைய முள்ளும் புதருமா கிடக்கும். பக்கத்துல வந்துட்டோம். சரி, சீக்கிரம் வாங்க. நமக்கு முன்னாடி வந்த தோழர்கள் 3வது நிமிஷம் 41வது நொடியில நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. இதுதாங்க கொல்லங்கொண்டான் கம்மாய்க்குள்ள இருக்கிற நம்ம தேடி வந்த 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மடைத்தூண். மடை அப்படின்னா நீர் வெளியேற பகுதி அப்படின்னு அர்த்தம். மதகு அப்படின்னா மடையை திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் பயன்படுத்துற கருவி. மடையை திறந்து மூடுற மதக இந்த மடைத்தூண்ல இணைச்சுதான் பயன்படுத்துவாங்க. இந்த மடைத்தூண் மூலமா கம்மாக்குள்ள தண்ணி எவ்வளவு ஆழமா இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குவாங்க. நம்மளோட முந்தைய பதிவுல திருத்தங்கள் பெரிய கம்மாயில இருந்த மடைத்தூணை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது அதுல நிறைய வேலைப்பாடுகள் இருந்ததுனால ரொம்பவே பழமையான மடைத்தூணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம் 13ஆம் நூற்றாண்டுக்கு பிந்தைய மடைத்தூண்கள் இந்த மாதிரி அதிக அலங்காரம் இல்லாம ரொம்ப எளிமையா இருக்கிறது தான் நான் பார்த்திருக்கேன். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, விவாதிப்போம். இந்த 2 தூண்கள்ல ஒரு தூண்ல ஒரு 48 வரி கல்வெட்டு இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பாண்டிய நாட்டு தலைவனை பத்தின பதிவு இருக்கு. இந்த தூண்ல அலங்காரங்கள் வேணா ரொம்ப கம்மியா இருக்கலாம். ஆனா இதுல பதிவாயிருக்கிற கல்வெட்டு செய்தியும் கூடவே இதுல பதிக்கப்பட்டிருக்கிற அழகான கம்பீரமான அற்புதமான ஒரு பாண்டிய முத்திரையும் இந்த மடைத்தூணை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மடைத்தூணா மாத்திருச்சு. முத்திரை தெளிவா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல மட்டும் ஃபில்டர் போட்டிருக்கேன், மன்னிச்சிருக்கேன். இங்க பாருங்க, அழுத்தமான இரட்டை கயல்,
இது வரைக்கும் நம்ம சேனல்ல பதிவான மடைத்தூண்கள்ல இதுல மட்டும்தாங்க அரச முத்திரை இருக்கு. இரட்டை கைலுக்கு மேல இருக்கிறது நாகங்கள் மாதிரி தெரியுது. அலங்காரம் இல்லாத இந்த தூணுக்கு அற்புதமான ஒரு அணிகலன் மாதிரி இருக்கு இந்த அரச முத்திரை. இதுல இருக்கிற கல்வெட்டு செய்தியை படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம பார்த்த இந்த காஞ்சாபுரத்து அழகிய மணவாள பெருமாள் கோயில் கல்வெட்டை ஒரு தடவை திருப்பி பார்த்துட்டு வந்துடலாம். இங்க இருக்கிற மன்னர் பேரு வென்று மாலையிட்ட பெருமாள் வீரபாண்டியன் அப்படின்னு பதிவாயிருக்கு. இங்கேயும் தானங்கள் நீர்நிலைகள் பத்தின கல்வெட்டுகளோட இதை பொறுப்பெடுத்து பண்ணது கருவூர் பொன்பற்றி உடையான் அப்படிங்கிற குறுநில தலைவன் அப்படிங்கிற பதிவு இருக்கு. சோழ நாட்டுல இருந்த வந்தியத்தேவன், சம்புவரையர், பழுவேட்டரையர் மாதிரி பாண்டிய நாட்டுல 9ஆம் நூற்றாண்டு இருப்பை குடிக்கிழவன்ல ஆரம்பிச்சு 15ஆம் நூற்றாண்டுல இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிற கருவூர் பொன்பற்றி உடையான் மாதிரி நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க. எல்லாருமே நீர்நிலைகளுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு சான்றா புதுக்குளம் தங்கையனார் கோயில் பக்கத்துல பல்லவரையன் அமைச்ச கிணற பார்த்தோம். கள்ளிக்குளத்துல உய்ய நின்றாடுவன் நாட்டின தர்மத்திரியையும் பார்த்தோம். அற்புதமான விஷயம்ல. சரி வாங்க இப்ப போய் நம்ம மடைத்தூண்ல என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். இந்த காஞ்சாபுரம் கோயில் இருக்கிறது 22வது ஆட்சி ஆண்டை சேர்ந்த கல்வெட்டு. அதே மன்னர் வென்று மாலையிட்ட பெருமாள் வீரபாண்டியனோட 36வது ஆட்சி ஆண்டை சேர்ந்த கல்வெட்டு தான் இந்த மடைத்தூண்ல இருக்கு. இதுல பாருங்க, ஸ்ரீ வென்று மா தெரியுதா? தூணோட அடுத்த பக்கத்துல இதோட தொடர்ச்சி இருக்கு. மாவை தொடர்ந்து அந்த பக்கம் லை இட்ட மாலையிட்ட இதோ தெரியுது பாருங்க. அடுத்த வரி பாருங்க, பெருமாள் வீரப அப்படின்னு தெரியுதா? அடுத்த பக்கத்தையும் சேர்த்து படிச்சா பெருமாள் வீரபாண்டிய அப்படின்னு வரும். ஸ்ரீ வென்று மாலையிட்ட பெருமாள் வீரபாண்டிய தேவர்க்கு யாண்டு அப்படின்னு மன்னர் பேரை மட்டும் உங்களுக்கு மாவை போட்டு காட்டியிருக்கேன். கல்வெட்டு முடிகிற இடத்துல இங்க பாருங்க, கருவூர் பொன்பற்றி உடையான் எழுத்து அப்படின்னு முடியும். நம்ம காஞ்சாபுரத்துல பார்த்த அதே தலைவனோட பேரு. கொல்லங்கொண்டான்ல இருந்து காஞ்சாபுரம் வரைக்கும் இவரோட செல்வாக்கு இருந்திருக்கு. அதனால ஒரு குறுநில மன்னராவோ அல்லது ஒரு மிகப்பெரிய ஆளுமையாவோ அந்த காலத்துல இருந்திருக்கலாம். இந்த மடைத்தூண்ல மொத்தம் 48 வரிகள் கொண்ட கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, கருவூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்த பொன்பற்றி உடையான் அப்படிங்கிறவரு ஆன்மர் நாட்டுல இருந்த கொல்லங்கொண்டான் கிராமத்தை சேர்ந்த பெரிய குளத்துக்கு கீழ் திசையில இருந்த காட்டை திருத்தி பாசனத்துக்காக இந்த வீரபாண்டியன் மடையை அமைச்சிருக்காரு. அதோட சேர்ந்து இதை ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சு அவங்க அனுபவிக்கிறதுக்கான உரிமையையும் அதுக்கு செலுத்த வேண்டிய வரியையும் குறிப்பிட்டிருக்காரு. 48 வரியையும் திரையில கொடுத்திருக்கேன். கல்வெட்டோட 11வது வரியில மன்னர் பேரு, 15வது வரியில வருஷம், 21வது வரியில ஊர் பேரு, 26வது வரியில மடையோட பேரு, 34வது வரியில இதுக்கு மூலதனம் என்ன, தொடர்ந்து செலுத்த வேண்டிய வரி என்னன்னு குறிப்பிட்டு 47வது வரியில கையெழுத்து போட்டிருக்காரு கருவூர் பொன்பற்றி உடையான். 15ஆம் நூற்றாண்டுலயும் இந்த ஊரோட பேரு கொல்லங்கொண்டான் தாங்க. மடை தூண்கள் அப்படியே இருக்கு. மடையில இருக்கிற பலகை கற்கள் மட்டும் கீழே விழுந்திருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த செங்கல் கட்டுமானம் தான் இந்த குமுளி தூம்பு மடையோட தொட்டி பகுதியா இருந்திருக்கணும். இந்த மடைத்தூண் கல்வெட்டுல கருவூர் பொன்பற்றி உடையானே கையெழுத்து போட்டிருக்கிறதுனால இங்க இருக்கிற செங்கற்கள்ல கூட அவர் கைப்பற்றிருக்கலாம். கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் கைப்பட்ட கட்டுமானம். இப்போ இதை சரி பண்ணி முழுசா இயங்க வைக்க முடியாது. ஆனா இந்த ஊர் பஞ்சாயத்தோ அல்லது மாவட்ட நிர்வாகமோ குறைந்தபட்சம் இந்த இடத்த சுத்தம் பண்ணி ஒரு மேடை மாதிரியாவது அமைச்சு வச்சா தன்னோட மக்களை பத்தியே எப்பயும் யோசிச்ச மன்னர் வென்று மாலையிட்ட பெருமாள் வீரபாண்டியனோட பேரும் கருவூர் பொன்பற்றி உடையானோட பேரும் காலத்துக்கும் நிலைச்சிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஹைப் கொடுங்க. தொடர்ந்து இது மாதிரி வரலாற்று செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயணத்துல சந்திக்கலாம்.